வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் வால்யூமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ்லேயும் இதே டாபிக் தான் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்ட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a partially saturated sample from a burrow pit has a natural moisture content of 15% and bulk unit weight of 1.9 gram per cc. The specific gravity of solids is 2.7. Determine the degree of saturation and void ratio. What will be the unit weight of the soil if it gets saturated? சரியா, இதுதான் question. See again, a partially saturated sample. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டைப் ஆஃப் சாம்பிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்ன டைப் ஆஃப் சாம்பிள்? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாம்பிள். அதாவது இது ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா என்ன வரும்? S ஈக்குவல் டு 1. அதாவது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் S ஈக்குவல் டு 1. ஆனால் இங்கே என்னது அப்படி கிடையாது. பார்ஷியலி சேச்சுரேட்டட், தட் இஸ் பல்க் யூனிட் வெயிட். அதாவது யூனிட் வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா பல்காக இருக்குது. அதாவது சாலிட் இருக்குது, ஏர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் மூணுமே இருக்குது. ஸோ இது பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாம்பிள். சரி, S ஈக்குவல் டு 1 எடுக்கக்கூடாது. இல்லை S ஈக்குவல் டு 0. ட்ரை சாயில் அப்படின்னா S ஈக்குவல் டு 0 எடுக்கலாம். இந்த கண்டிஷனில் எதுவுமே எடுக்க முடியாது. பிகாஸ் it has given partially saturated sample. So from a burrow pit has a natural moisture content of 15%. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட்னாலும் வாட்டர் கண்டென்ட்னாலும் ஒன்றுமே. அப்போது என்ன கொடுத்துருக்காங்க? W. ஸோ W ஸ்மால் W ஈக்குவல் டு 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்க் யூனிட் வெயிட். ஸோ பல்க் யூனிட் வெயிட் ஆஃப் 1.9 கிராம் பர் சிசி. அந்த பல்க் யூனிட் வெயிட்னா என்ன கொடுத்துருக்காங்க? காமா. ஸோ காமா கொடுத்துருக்காங்க. தென் the specific gravity of solid is 2.7. specific gravity G கொடுத்துருக்காங்க. then determine the degree of saturation. என்ன கேட்டிருக்காங்க? S. degree of saturation னா N. S. then void ratio E. again, what will be the unit weight of the soil if it gets saturated? again என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிட் வெயிட் காமா கேட்டிருக்காங்க. எந்த கண்டிஷனில்? சேச்சுரேட்டட் கண்டிஷனில். ஸோ சேச்சுரேட்டட் கண்டிஷன்னா டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் வேல்யூ என்னது? 1. கரெக்டாக? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ் ஈக்குவல் டு 1னா அது என்ன யூனிட் வரும்? சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? பல்க் யூனிட் வெயிட்னு எடுத்துடக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில்? இஃப் இட் கெட்ஸ் சேச்சுரேட்டட் கண்டிஷன். ஸோ எஸ் காமா சேட். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்தான்? பார்ஷியலி சேச்சுரேட்டட் சாம்பிள் அப்படின்னு கொடுத்து டேட்டாஸ் கொடுத்துருக்கான். லாஸ்ட்டில் இதே சாம்பிள் ஃபுல்லி சேச்சுரேட்டட், அதாவது எஸ் ஈக்குவல் டு 1ன்னா என்ன யூனிட் வெயிட், அதாவது காமா சேட் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ பார்ப்போம். இங்கே சொன்னது தான் கிவன் டேட்டா. மாய்ஸ்சர் கண்டென்ட், தட் இஸ் ஸ்மால் மாய்ஸ்சர் கண்டென்ட், தட் இஸ் வாட்டர் கண்டென்ட், விச் இஸ் ஈக்குவல் டு 15%. பர்சன்டேஜை மாத்திரம், தட் இஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.15. then bulk unit weight gamma, which is equal to 1.9 gram per cc. ஸோ இது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் எம்கேஎஸ் சிஸ்டமாக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக பல்க் யூனிட் வெயிட் எல்லாமே கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூபில் மாற்றுவோம். கரெக்டாக? ஸோ 1.9 கிராம் பர் சிசியை கிலோ நியூட்டனாக மாற்ற போகிறோம். தட் இஸ் 1 கிராம் பர் சிசி ஈக்குவல் டு 9.81 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கியூப். So 1.9 into 9.81 which gives the answer 18.64 kilonewton per meter cube. சரியா? So gamma கொடுத்துருக்காங்க. Then வேற என்ன கொடுத்துருந்தாங்க? specific gravity G equal to 2.7. இந்த மூணு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? to find degree of saturation S கேட்டிருக்காங்க. then void ratio E. then unit weight எந்த கண்டிஷனில்? சேச்சுரேஷன் கண்டிஷன் that is gamma sat. S equal to 1 இருக்கும்போது யூனிட் வெயிட் என்ன? that is gamma sat கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா காமா, இந்த ஃபார்முலா ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். காமா ஈக்குவல் டு G gamma W into 1 plus small w by 1 plus E, then ES equal to WG. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். So first என்ன கேட்டிருக்காங்க void ratio. So void ratio E.
ஸோ வாய்ட் ரேஷியோ இ, இந்த கொடுத்துருக்க டேட்டா, இந்த கொடுத்துருக்க டபிள்யூ கொடுத்துருக்காங்க, காமா ஜி, இதை வச்சு நம்ம இந்த ஃபார்முலா எடுத்தால் தான் நமக்கு என்னது இ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் பல்க் யூனிட் வெயிட் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ பல்க் யூனிட் வெயிட் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஜி gamma w into 1 plus small w by 1 plus e. So gamma value already நம்ம gram per cc ல இருந்ததை நம்ம கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூபுக்கு கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தோம், which is equal to 18.64 equal to g கொடுத்திருந்தாங்க 2.7 gamma w which is unit weight of water, இது தெரிஞ்ச வேல்யூ 9.81 கிலோ நியூட்டன் per மீட்டர் கியூப், அது சப்ஸ்டியூட் பண்றோம். then again 1 plus w that is water content or moisture content கொடுத்திருந்தாங்க 0.15 by 1 plus e, இந்த e தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னா e equal to 0.63. ஸோ நமக்கு வாய்ட் ரேஷியோ கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ். சரியா, e கிடைச்சாச்சு, இது நம்ம எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எஸ். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, இந்த ரிலேஷன் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், நிறைய டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கொஸ்டின் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இஎஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டபிள்யூ ஜி. ஸோ இ கண்டுபிடிச்சிருக்கோம் 0.63 இன்ட்டு எஸ் வேணும், எஸ் ஈக்குவல் டு 0.15 கொடுத்துருக்க டேட்டா, ஜி கொடுத்துருக்காங்க 2.7. ஸோ எஸ் ஈக்குவல் டு 0.64, அதை நம்ம பெர்சன்டேஜில் மாற்றினா என்ன வரும் 64%. ஸோ எஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. தென் இனி லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், யூனிட் வெயிட் இஃப் இட் கெட் சேச்சுரேட்டட், தட் இஸ் காமா சாட். ஸோ காமா சாட்டும் காமா டபிள்யூ இந்த ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா, காமா சாட் பை காமா டபிள்யூ ஈக்குவல் டு ஜி பிளஸ் இ பை ஜி பிளஸ் 1 பிளஸ் இ. ஸோ இந்த வேல்யூவில் காமா சாட், ஸோ காமா டபிள்யூ எங்கே போகும், ஸோ காமா டபிள்யூ வேல்யூ என்னது 9.81 இன்ட்டு G value 2.7, E value 0.63 by 1 plus 0.63. இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா காமா சாட் கிடச்சிரும். ஸோ நம்ம அவங்க கேட்டிருந்த 3 டேட்டாவுமே கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் இஸ் ஈக்குவல் டு 64%, void ratio E equal to 0.63, then saturated unit weight, that is gamma sat equal to 20.6404 kilonewton per meter cube. இது previous question paperல 8 மார்க்குக்கு கேட்ட very simple question, formulas தெரிஞ்சாலே நம்ம solve பண்ணிடலாம். The next question, இது 16 mark question கேட்டிருந்தாங்க. So the next problem, in its natural condition, a soil sample has a mass of 22.9 Newton and a volume of 1.15 into 10 power minus 3 meter cube. After being completely dried in the oven sample weighs 20.35 Newton. Find bulk unit weight, then water content, void ratio, porosity, degree of saturation, air content, dry unit weight and percentage air voids. சரியா, ஸோ இப்போ பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம். In its natural condition, a soil sample has a mass of, என்ன கொடுத்துருக்காங்க 22.9 நியூட்டன், அதாவது soil sample has a mass, அதாவது weight கொடுத்துருக்காங்க. சரியா, அதை தான் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ weight, அதாவது total weight of soil, that is capital W கொடுத்துருக்காங்க. சரியா, total weight of soil 22.9 Newton and a volume of, so volume, total volume கொடுத்துருக்காங்க, that is volume V equal to 1.15 into 10 power minus 3 meter cube கொடுத்துருக்காங்க. After being completely dried in the oven sample weighs, so இந்த soil என்ன பண்ணுறாங்க, that is 22.9 நியூட்டன் வெயிட் உள்ள சாயிலை நல்ல அவனில் வச்சு நல்ல ட்ரை, அதாவது ஹீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகும், அப்போது அதோட வெயிட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இட் பிகம்ஸ் 20.35 நியூட்டன். சரியா, வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதை பற்றி கீழே நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா, இதான் இது கொடுத்துருக்காங்க. எப்படி ரெடியூஸ் ஆகும், இப்போது
சாலிட்ல வாய்ட்ஸ் இருக்கும் கரெக்டா. ஸோ அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், அதாவது அவனில் வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த வாய்ட்ஸில் இருந்த ஏர் கண்டென்ட் ட்ரை ஆகி வெளியே போயிடும். ஸோ அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகும். அந்த வாய்ட் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், அந்த வாய்டுக்குள்ளே இருந்த ஹீட் கண்டென்ட் ரெடியூஸ் ஆகி போயிடும். அதனால தான் 22.9 நியூட்டனில் இருந்த சாயில் சாம்பிளோட வெயிட் 20.35 ரெடியூஸ் ஆகிருக்கு. சரியா. ஸோ ஆனால் வால்யூம் சேஞ்ச் ஆகாது, அந்த வாய்ட் ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும், அந்த வெயிட் அந்த வாட்டர் கண்டென்ட் ரெடியூஸ் மட்டும் ஆகும். ஸோ சேம் வால்யூம் தான் இருக்கும். சரியா. தென் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, பல்க் யூனிட் வெயிட் காமா கேட்டிருக்காங்க. தென் வாட்டர் கண்டென்ட், ஸோ வாட்டர் கண்டென்ட் மீன்ஸ் ஸ்மால் w. தென் வாய்ட் ரேஷியோ E, porosity N, then degree of saturation S, then air content AC, then dry unit weight gamma D, then percentage air voids NA. இது இவ 8 டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. சரியா. ஸோ திரும்ப இப்போ பார்ப்போம். given data, so given data total weight of soil W equal to 22.9 Newton. Then total volume V equal to 1.15 into 10 power minus 3 meter cube. Then இப்போ ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, வால்யூம் ரெடியூஸ் ஆச்சு. அப்படிதானே. டோட்டல் வெயிட்ல இருந்த சாயில், டோட்டல் வெயிட் 22.9ல இருந்த சாயில் என்ன ஆகுது, 20.35 மாறுது. அது என்னது, இப்போ நமக்கு கிடைச்ச வெயிட் சாலிடோட மட்டும் வெயிட், தட் இஸ் WS. இங்க நம்ம பார்த்த வெயிட் வந்து WS, வெயிட் ஆஃப் சாலிட் மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது என்னது, டோட்டல் அந்த வாய்டில் இருந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாமே சேர்த்து வெயிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது ஹீட் பண்ணதுனால அந்த வாட்டர் கண்டென்ட் போயிடுச்சு. அப்போ நமக்கு எந்த வெயிட் மட்டும் கிடைக்கும், சாலிடோட வெயிட் மட்டும் கிடைக்கும் which is equal to 20.35. ஸோ அதுதான் வெயிட் ஆஃப் ட்ரை சாலிட் WS equal to 20.35 நியூட்டன். இதுதான் கொடுத்துருக்கு டேட்டாஸ். என்னெல்லாம் கேட்டிருந்தாங்க, so to find bulk unit weight gamma, water content small w, void ratio E, porosity N, degree of saturation S, air content AC, then dry unit weight gamma D, percentage air voids NA. The formula used, என்னெல்லாம் formula இந்த problem solve பண்ண தேவைப்படுது அப்படின்னா, so gamma இப்போ நமக்கு வெயிட் வால்யூம் கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஸோ இந்த ஃபார்முலா எடுக்கிறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஆன்சர் வருவதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பல்க் யூனிட் வெயிட் W equal to W by V, water content equal to weight of water by weight of solids, then gamma D equal to weight of solids by volume, then again gamma D equal to இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை பொறுத்து தான் நமக்கு ஃபார்முலாஸை எடுக்க வேண்டியது இருக்குது. சரி. gamma D equal to WS, that is weight of solids by volume, then gamma D equal to G gamma W by 1 plus E, then porosity N equal to E by 1 plus E, then ES equal to small wg, AC plus S equal to 1, N A equal to N into AC. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நான் முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். ஸோ சொல்யூஷன், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பல்க் யூனிட் வெயிட் காமா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காமா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, வெயிட் பை வால்யூம், தட் இஸ் டோட்டல் வெயிட். சரியா. நமக்கு வெயிட் ஆஃப் சாலிட்ஸும் இருக்குது, அந்த வெயிட் எடுக்கக்கூடாது. ஸோ பல்க் யூனிட் வெயிட்னால என்ன சொன்னேன், எல்லா சேரும், அதாவது சாலிட் வாய்ட் எல்லாம் சேர்ந்தது தான் பல்க். ஸோ டோட்டல் வெயிட் பை வால்யூம். ஸோ டோட்டல் வெயிட் என்ன கொடுத்துருந்தாங்க, 22.9 by 1 volume 1.15 into 10 power minus 3. So which gives the answer என்னது 19.913 kilonewton per meter cube. So நியூட்டன் per meter cubeல கிடச்சிருக்கும், அதை நம்ம கிலோ நியூட்டன் per meter cubeல மாற்றினா 19.913 kilonewton per meter cube. So first bulk unit weight கண்டுபிடிச்சாச்சு. Then water content small w. So water content actual formula என்னது, weight of water by weight of solids. So weight of water கொடுத்திருந்தாங்களா, இல்லை. ஆனால் நமக்கு கொடுத்திருந்த டேட்டா வச்சு weight of water கண்டுபிடிக்கலாம். சரியா. So weight of water equal to என்னது, weight of water equal to total weight minus weight of solids. கரெக்டு தானே. ஸோ இப்போ ஒரு சாயில் சாம்பிள் இருக்குது,
இங்கே என்னது இது வந்து சாலிட் கரெக்டாக இது சாலிட் ஸோ இது ஃபுல்லாமே வாய்ட் கரெக்டாக இது வாய்ட் ஸோ டோட்டல் வெயிட் என்னது கேபிட்டல் W இது weight of solids இது weight of voids கரெக்டாக இந்த weight of voids ஐயுமே நம்ம ரெண்டாக பிரிச்சிருப்போம் இது நான் முந்தின வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த weight of void ஸ்பேஸையுமே ரெண்டாக பிரிச்சிருப்போம் இது என்னது வாட்டர் கண்டென்ட் இது ஏர் கரெக்டாக ஸோ இது என்ன வரும் இது weight of air by weight of இது இந்த ஸ்பேஸ் weight of water கரெக்டாக இது வந்து weight of solid ஸோ இங்கே நம்ம weight of airக்கு weight நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம் இல்லை கிடையாது ஸோ என்ன weight மட்டும் வரும் டோட்டலாகவே என்ன weight வாய்ஸில் வந்து என்ன weight வரும் இந்த டேர்ம் வந்து 0 ஆகுது ஸோ weight of voids equal to என்னது weight of water வாய்ஸில் weight ஏரோட weight அக்கௌண்ட் பண்ண மாட்டோம் ஸோ weight of voids equal to weight of water ஸோ total weight equal to என்ன வரும் total weight equal to weight of solids plus weight of solids plus weight of water கரெக்ட் தானே ஏன்னா ஏரோட weight நம்ம அக்கௌண்ட் பண்ண மாட்டோம் ஸோ total weight equal to weight of solids plus weight of water ஸோ இப்போ நமக்கு weight of water வேணும்னா என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் total weight minus weight of solids கரெக்டா ஸோ இதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம் ஸோ total weight that is weight of water equal to total weight minus weight of solids which is equal to so weight of solids total weight கொடுத்திருக்காங்க 20.9 weight of solids கொடுத்திருந்தாங்க 20.35 so answer is 2.55 newton so அப்போ weight of water கிடைச்சிருச்சு so water content equal to weight of water by weight of solids which is equal to 2.255 by 20.35 which gives the answer 0.125 that is in percentage la nama pathom water content equal to 12.5% சரியா then dry unit weight gamma d so dry unit weight gamma d equal to weight of solids by volume so inga dry unit weight na solids oda weight mattum account பண்ணுவோம் so weight of solids by volume weight of solids கொடுத்திருந்தாங்க 20.35 by volume 1.15 into 10 power minus 3 which gives the answer gamma d equal to 17.69 kilonewton per meter cube. Then void ratio. So void ratio gamma d equal to g gamma w by 1 plus g gamma w by 1 plus e. So இந்த g ஓட வேல்யூ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தரல ஸோ g ஓட வேல்யூ என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னா 2.7 ஸோ இதை நம்ம தனியாக நோட் பண்ணி வச்சுருக்கணும் சரியா கொஸ்டினை நம்ம கேட்கும்போது இந்த அசியூம் g ஈக்குவல் டு 2.7 இல்லைன்னா 2.67 எது வேணாலும் எடுத்துடலாம் ஜெனரலாக g ஈக்குவல் டு 2.6 ஆர் 2.67 எடுப்போம் ஸோ g ஈக்குவல் 2.7 காமா w வேல்யூ நமக்கு தெரியும் 9.81 kilonewton per meter cube ஸோ இந்த வேல்யூ எல்லாமே தெரிஞ்சது காமா டி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 17.69 equal to g value 2.7 into gamma w value 9.81 by 1 plus u so answer வந்து என்ன வரும் e equal to 0.49 so bulk unit weight gamma கண்டுபிடிச்சாச்சு water content w small w கண்டுபிடிச்சாச்சு dry unit weight gamma d கண்டுபிடிச்சாச்சு void ratio e கண்டுபிடிச்சாச்சு next porosity கண்டுபிடிக்க போறோம் so porosity n equal to e by 1 plus e கரெக்ட்டா e ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 0.49 by 1 plus 0.49 which gives the answer 0.33 percentageல நோட் பண்ணோம்னா n equal to 33%. Then degree of saturation yes அதுக்கு relation es equal to small wg e value தெரியும் 0.49 s தெரியாது small w கொடுத்திருக்காங்க 0.125 g வந்து 2.7 so இந்த value substitute பண்ணா s equal to 0.68 அத percentageல நம்ம காட்டணும்னா s equal to 68%. Then air content ac so air content ac ac க்கு s degree of saturation க்கு ஒரு relation இருக்கு ac plus s equal to 1 இது very very important 1 mark question கூட so ac plus
S equal to S oda value 0.68. So அந்த value substitute பண்ணா AC equal to 0.32 which is equal to 32%. Then percentage of air voice, that is NA equal to, அதுக்கு ஒரு relation இருக்கு, NA equal to NAC. NA equal to, ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம், percentage of air voice symbol NA. So N into இந்த A அப்படி மேலே பார்த்து AC. N porosity. NA னா என்னது, percentage of air voice. அதே இது N தனியாக எழுதுனா which is porosity. AC எழுதுனா என்னது, air content. So N value கண்டுபிடிச்சிருக்கோம் 0.33 into AC value 0.32. So which gives the answer 0.105. So percentage air voice equal to 10.5%. So எல்லா டேட்டாஸுமே கண்டுபிடிச்சாச்சு. சரியா, given data ஒரு இந்த 3 given dataல இருந்து எல்லா 8 கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா, இதான் 16 மார்க்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாகவே நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட், bulk unit weight gamma equal to 19.913 kilonewton per meter cube. Water content small W equal to 12.5%. Void ratio E equal to 0.49. Porosity N equal to 33%. Degree of saturation S equal to 68%. Air content AC equal to 32%. Dry unit weight gamma D equal to 17.69 kilonewton per meter cube. Then last one, percentage air voice NA equal to 10.5%. So thank you for watching.